2 விதமா சொன்னாங்க. ஒண்ணு வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து ஒரு பயணம் வாரத்துக்கு 4 நாள் கூட இருக்கலாம். சில அரசியல்வாதிகள் தொடர்ச்சியா கூட பயணம் பண்ணுவாங்க. இவங்க வாரத்துக்கு ஒரு முறை அப்படின் பொழுது முதல் விஷயம் வந்து அந்த கிரேஸை ரொம்ப இறக்கிடுவானா. ஒரு உங்களுக்கு ஒரு அந்த கிரேஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, நீங்க ரொம்ப நம்மள கூட சொல்லுவாங்களா, நீங்க இறங்கி ரொம்ப போயிடாதீங்க அப்படின்வாங்க. அது ஒரு பக்கம் பேசிக்கிறாங்க. எனக்கு அது மேல பெரிய நம்பிக்கை இல்லை. இன்னொன்னு என்னன்னா, இந்த கட்டுக்கடங்க அது தொடர்ச்சியா இருக்கும் பொழுது இப்போ ஒரு ஊர்ல பேசுறாங்க அப்படின் பொழுது அடுத்த நாள் என்ன ஊருக்கு போறாங்கன்னு அந்த கூட்டம் தொடர ஆரம்பிக்கும். பின்னால துரத்துறது, வண்டியில வர்றது, இது ஷிஃப்டிங் ஆகும்போது அது பெரிய பிரச்சனையா மாறுறதுக்காக ஒவ்வொரு வாரமா இதுலயே கூட சில மாறுதல்லாம் வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து தேனியில வந்து பேசுறாரு, அடுத்து வந்து போடிக்கு போகிறாருன்னு ஒரு உதாரணம் வச்சுங்களேன். போகிறாருன்னு இந்த போடிக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து இங்க இருக்கிற கூட்டம் அங்க போயிட்டோன்னே அந்த அந்த ஆர்டர் இருக்குல்ல, அதெல்லாம் கூட கடைசி நேரத்துல மாத்துவாங்க. உங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க, மதுரையில ஏர்போர்ட்ல இறங்கி கொடைக்கானல் போறதுக்கு எவ்வளவு தூரம் வந்து இது பண்ணி போனாங்க. அதாவது கூட்டம் அல்லும். இதை வந்து வாரத்துக்கு ஒரு முறை வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு. இதுக்கு இடையில வந்து அதுக்குள்ள விமர்சனம் சோசியல் மீடியாவில், இவர் ஏசி ரூம் விட்டு வாரத்துக்கு ஒரு நாள் தான் வருவாரு, அது வரதான் செய்யும். அப்புறம் வந்து இவர் வந்து அந்த எல்லா பிரச்சாரத்துல மக்களை சந்திக்கிற பயணத்துல யாரோ எழுதி கொடுத்த டயலாக படிக்க போறாரு. இதெல்லாம் வரட்டன்ற நான் விசாரிச்ச வகையில் இந்த வாரம் ஒரு முறை அப்படின்றது வந்து இவங்க ஏற்பாடு பண்ணது தான் வந்து இது எப்படி சக்சஸ் ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்காக அவங்க ஒரு முன்னோட்டமா பாக்குறாங்க. அது